சாய்நாதாய நமோ நமக. உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ சாய் செல்வத்தின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். தாராபலம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மகர ராசி சாதகமான தாராபலம், அதாவது நட்சத்திர பலங்கள், நட்சத்திர நாட்கள், அந்த நட்சத்திரனுடைய அன்பர்கள் உபயோகமாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்ப்போம். சம்பத்து தாரை உபயோகரமானது, பொருள் வரவுக்கு உண்டானது. அவிட்டம், மிருகசீரிடம், சித்திரை இந்த நட்சத்திரம் உள்ள நாட்கள், நட்சத்திர அன்பர்கள் ஒரு சாதகமாக இருப்பாங்க. அடுத்து சாதக தாரை, நமக்கு எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள். ரேவதி, ஆயில்யம், கேட்டை இந்த நட்சத்திர அன்பர்கள் சாதகமாக இருப்பார்கள். அந்த நாட்களும் சாதகமாக இருக்கும். அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமான பொருள் வரக்கூடிய சந்தோஷமான அமைப்பு. கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த நாட்களும் இந்த நாட்கள் அன்பர்களும் ஒரு பெரிய பொருள் வரவுக்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். விபத்து தாரை சதயம், திருவாதிரை, சுவாதி இந்த நட்சத்திர நாட்களில் நமக்கு கடுமையான அட்டமாதிபதி அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்துச்சுன்னா இந்த விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது அதை தவிர்த்துக்கலாம். ஜோதிடம் ஒரு வழிகாட்டிங்கிறத உணர்ந்துக்கிறணும். அடுத்து வதை, எதற்குமே ஆகாத நட்சத்திரங்கள். அசுபதி, மகம், மூலம். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். சம்பத்து தாரை உபயோகரமானது, நமக்கு பொருள் வரவுக்கு உண்டான தாரை. அந்த அன்பர்களும் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இருப்பாங்க. சதயம், திருவாதிரை, சுவாதி. அடுத்து சாதக தாரை, நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த நட்சத்திரங்களும். அசுபதி, மகம், மூலம். அதிமைத்திர ரொம்ப விசேஷமான அமைப்புங்க. ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர அன்பர்களும் நாட்களும், இந்த நட்சத்திரம் உள்ள நாட்களும் நல்ல அதிமைத்திர அமைப்பு, ஒரு சந்தோஷமான அமைப்பாக, ஒரு பொருள் வரவுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும். விபத்து தாரை பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திர நாட்களில் அஷ்டமாதிபதியுடைய அந்தரமும் கடுமையாக இருந்துச்சுன்னா விபத்து ஏற்பட அமைப்பாக இருக்கும். அதை தவிர்த்துக்கிறணும். அடுத்த வதை, எதற்கும் ஆகாத நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடங்க. அடுத்து சதயம், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு உள்ள தாராபல அமைப்பை பார்ப்போம். சம்பத்து தாரை ஒரு பொருள் வரவுக்கு உண்டான தாரைகள். பூரட்டாதி, புனர்பூச, விசாகம் இந்த நட்சத்திர நாட்களும் இதில் உள்ள அன்பர்களும் உபயோகரமாக ஒரு உதவிகரமாக உள்ளவராக இருப்பாங்க. சாதக தாரை நமக்கு எல்லாமே சாதகம் அமைய. பரணி, பூரம், பூராடம். அதிமைத்திர விசேஷமான பொருள் வரவுக்கு உண்டான அமைப்பில் உள்ளது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர அன்பர்களும் இந்த நட்சத்திர நாட்களும் ரொம்ப மிகுதியான உபயோகரமாக உள்ள அமைப்பாக இருக்கும். விபத்து தாரை உத்திரட்டாதி, பூச, அனுசம் இந்த நட்சத்திரங்கள் வர நாட்களில் நமக்கு கோல்சாரம் சரியில்லைன்னா இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இந்த தேவையில்லாத விபத்து அமைப்புகள் மேலே இருந்து கீழே வருகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் வரும். அதை தவிர்த்துக்கணும். எதுக்கும் ஆகாத அமைப்புகள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடமுங்க. அடுத்த நட்சத்திர அமைப்புக்கு பாருங்களேன், இறுதியாக உள்ள அமைப்பு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் தாராபல அமைப்பை விளக்குகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.